எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான மார்க்கெட் நண்பர்களே. 211 பாயிண்ட் நிஃப்டி இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி இருக்கு. பட் இருந்தாலும் மனசில் ஒரு மகிழ்ச்சி என்பது கொண்டு வரல. ஏன்னா நீண்ட காலமாக ஏறிக்கொண்டிருந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரி இன்னைக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இறங்கிய செக்டரில் முன்னணியில் இருக்கக்கூடியது இந்த ஆட்டோ செக்டர் தான். 0.73% இறங்கியிருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஆட்டோ செக்டரை அளவு கடந்த லாபத்தை கொடுத்ததுனால. கடந்த 30 நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பல்வேறு பங்குகள் 5%, 18% ஏறினவன்லாம் இருக்கான். யாருன்னா பாரத் ஃபோர்ஜ். அதே மாதிரி 14% ஏறின இந்த சோனா காம்ஸு, அதே மாதிரி 15% ஏறின மதர்சன். ஆட்டோ இண்டஸ்ட்ரி ஓவராக லாபம் நிறைய பேர்த்துக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தது. அப்படி சம்பாரிச்சு கொடுத்து கொண்டிருந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரி இன்னைக்கு கொஞ்சம் இறங்கியிருந்தாலுமே நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மறுபடியும் 211 பாயிண்ட் இன்னைக்கு ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது டெய்லி நம்மளுக்கு ஏதாவது ஒரு போராட்டமாக இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமாக மட்டும் இருந்துடக்கூடாது. மார்க்கெட் ஏறினாலும் இன்றைக்கி என் போர்ட்ஃபோலியோ டவுன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் புலம்பு விடணும் போல். அதுதான் அவனுக்கு டார்கெட் போல். ஸோ இன்றைக்கி எதில் அவங்க ஆப்பு வச்சாங்கன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பல கம்பெனிகள் இன்றைக்கி கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்திருக்கு. நண்பர்களே, இன்னொரு இன்பமான செய்தி என்னென்னா பவர் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி பட்டையை கிளப்பிட்டான். அதாவது நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் கிரிட், கோல் இண்டியா போன்ற பல்வேறு பவர் கம்பெனிகள் இதன் மூலியமாக ஏதாவது புது தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஆர்இசி, பிஎஃப்சி, ஐஆர்இடின்னு வரிசையாக ஏகப்பட்ட பவர் கம்பெனிஸ் இருக்குது, ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. எல்லாமே கீழே தான் விழுந்து கிடக்கிறாங்க. இந்த பவர் கிரிட் எவ்வளவு அருமையாக ஒரு வேலை பார்த்துருக்கான் பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 2 ரவுண்ட் என்ன சும்மா சின்ன விஷயமா? பார்க்குறக்கு என்னமோ அது ஆமை வேகத்தில் நடந்த மாதிரி தெரியுது. ஆனால் 2025 ஆல்மோஸ்ட் 29% தன்னுடைய லோலிருந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். கடைசிக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் இந்த இடத்துல யாராவது எக்கு தப்பா சரி ரீட்ரேஸ்மெண்ட் ஆக்கி இது இருக்குமோன்னு நினச்சி எடுத்திருந்தாங்கன்னா கூட அவங்களுக்குமே அந்த பங்கு என்ன பண்ணியிருக்குன்னா 6% என்பது போன வருஷத்தில் ஒரு ரவுண்டு சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. மறுபடியும் தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டையும் அதுக்கு முந்தின ஒரு லோ பக்கத்துலேயும் விழுந்துட்டு மறுபடியும் அங்கிருந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து 5% ஒரு இடம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். மறுபடியும் லோ போயிட்டு லோலிருந்து 21% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். யாரை பார்த்து எங்ககிட்ட பவர் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கோல் இண்டியா பங்குமே 320 ரூபாயிலிருந்து 460 ரூபா வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட் காமிச்சிருக்கு. இப்போ சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்கின்ற இடத்துல போய் விழுந்துட்டு இன்னைக்கு பாசிட்டிவ் க்ளோசிங். இந்த பவர் செக்டர் சில பங்குகள் பிஎஃப்சி அப்படின்ற பங்குமே சமீபத்தில் தன்னுடைய லோல் அவன் பாருங்க 2 ரவுண்டு அசால்ட்டாக போயிட்டு வந்துட்டான் நண்பர்களே. இந்த பவர் ஃபினான்ஸ் என்ற பங்கு பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் சின்ன சின்ன ஆட்டங்களாக ஆடிக்கொண்டு இருந்தது. கடைசியில் பார்த்தா அவனுடைய ரவுண்டுமே போன வருஷம் ஒரு 27%, இந்த வருஷமும் 27% சம்பாரிச்சு காமிச்சிருக்காரு. 2 முறை 27% 1.5 வருஷத்தில் சம்பாதிக்கிறது என்ன சின்ன விஷயமா? இந்த ஐஆர்இடிக்கு ஒரு நல்ல காலம் வர மாட்டேங்குது. இது இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இதுவும் ஒரு பவர் செக்டர் ரிலேட்டடான பங்கு தான். இவனுக்கு ஏன் ஒரு நல்ல காலம் வர மாட்டேங்குது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்குது. இந்த ஐஆர்இடியில் என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னா, அது இதுக்கு முன்னாடி தன்னுடைய மூவிங் ஆவரேஜிலிருந்து ஒரு 25% இறங்கிய பிறகு ஒரு ஏற்றம் என்பது காமிச்சிருந்தது. மறுபடியும் ஒரு 17% என்பது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜிலேருந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒரு ஏற்றம் என்பது காமிச்சிருந்தது. மறுபடியும் ஒரு 17% 200 டேஸ் மூவிங் ஆவரேஜிலேருந்து இறங்கிய பிறகு ஒரு சிறு ஏற்றம் அப்படின்றது பண்ணியிருந்தது. இப்போ மறுபடியும் அந்த பங்கு ஒரு 17% என்பது சமீபத்தில் தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜிலேருந்து கீழே விழுந்திருக்கான். இது எதுக்கு? மேற்கொண்டு கீழே இது போகிறக்கா அல்லது திரும்பி தன்னுடைய பழைய ஹையை தொடுறதுக்கா அப்படின்றது தெரில. பட் மிகவும் முக்கியமான ஒரு இடத்துல போயிட்டு இந்த ஐஆர்இடிஏ போன்ற பங்குகளும். ஸோ பவர் செக்டரில் ஏதாவது செய்திகள் வருமா? ஐடி பங்குகள் ஓரளவுக்கு மேலே வந்தான், தொப்புனுக்கு சமீபத்தில் கீழே விழுந்துட்டான். ஆட்டோ பங்குகள் தொடர்ந்து மேல் நோக்கி வந்த வண்ணமே இருந்தது. இன்றைக்கி ஏதோ ஒரு சின்ன அளவில் ஒரு லாபம் புக் பண்ணியிருக்காங்க. ஃபைனான்ஸு, பேங்க்ஸ் எல்லாம் கேட்கவே வேண்டாம், அவனுக்கெல்லாம் உச்சத்திலேயே தான் பறந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு கடந்த 2-3 நாட்களாக எந்தெந்த செக்டர்கள் ஃபோக்கஸில் இருக்குன்னா, ஒன்று ஃபார்மா செக்டர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்குது. சமீபத்தில் பவர் செக்டர் கம்பெனிகளில் திடுதிப்புன்னு இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கு. டெக்ஸ்டைல் கம்பெனியில் நடந்துச்சு. அவன் பாட்டுக்கு ஜிக்ஸாக பெரிய அளவில்
ஆல்ரெடி 20% ஏறுவதும் 20% இறங்குவதுமாக டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கு. ஸோ இனி அடுத்தடுத்து சில தினங்களில் இந்த பவர் செக்டரும் ஃபார்மா செக்டரும் என்ன செய்யும்? அதாவது எங்கள் ஊர் பக்கமெல்லாம் சொல்லுவாங்க, என்ன வச்சா குடுமி எடுத்தா மொட்டையா, ஒன்றா காலில் விழுந்துடுற இல்லைன்னா சண்டைக்கு போகிற அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க. அப்படி தான் இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஆகட்டும் அல்லது இந்த பிஎஸ்சி ஷேர் ஆகட்டும், ஏறுனா அவனுக்கு பாட்டு ஏறிட வேண்டியது, அப்புறம் இறங்கினாலும் கீழே பெரிய அளவில் கீழே இறங்கி இம்சையை கொடுக்க வேண்டியது. அப்படி தான் இந்த பிஎஸ்சி என்பது 2025 அதனுடைய மூவ்மெண்ட் என்பது ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தது. இப்போ சமீபத்தில் ஏறியிருந்தான், அவன் பாட்டுக்கு சிவனேன் தான் ஏறியிருந்தான். ஆல் டைம் ஹையெல்லாம் கட் பண்ணி இன்னொரு ரவுண்டுக்கு இது போவானான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நியூஸ் அவனுக்கு உதவி செய்யலை. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நியூஸ் என்பது இவர்களுக்கு அந்த ஆர்பிஐ வந்து பேங்கிங்கினுடைய லெண்டிங் ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்பவுமே கண்ட்ரோல் பண்ணுறதுனால பிஎஸ்சியினுடைய பிஸ்னஸ் வால்யூம் ஏதாவது பாதிக்குமா அப்படின்ற ஒரு பயத்தில் ஆல் டைம் ஹையிலிருந்து திடீர்னு போட்டு தள்ளிட்டாங்க. இது யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. நிறையா பேர் லட்ச மக்கள் வந்து ட்ரேடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல் டைம் ஹை கட் பண்ணக்கூடிய பங்குகள் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு முந்தின பார் அல்லது பிரேக் அவுட் ஆன பாரை ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுட்டு கொந்துருப்பாங்க. திடீர்னு இன்றைக்கி வரும்பொழுது அவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் கும்பா அப்படிங்கும் பொழுது அது கேப் டவுன் ஆகிருக்கு. அப்படின்ற பொழுது அவன் எத்தனை பேர் சிக்கினாங்கன்னு தெரில. தற்போதைக்கு இந்த பிஎஸ்சி ஷேரில் என்ன ஒரு செய்தினா, இன்னும் அது ஒரு இறங்கும் முகத்தில் ஒரு சப்போர்ட் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து விழுகலையே, இப்போ தான் 50 days மூவிங் ஆவரேஜ் வந்து விழுந்திருக்கானே அப்படின்னு பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் சமீபத்தில் அதே மாதிரி தான் அவன் தன்னுடைய இயர் ஹை என்பதெல்லாம் தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் அதுக்கு சப்போர்ட் பண்ணல. அது வந்து என்ன பண்ணியிருந்தது, கீழே திடீர்னு சரிவடைஞ்சிச்சு. இன்னும் இந்த பிஎஸ்சி பெருசாக சரிவடையலை. பட் பிஎன்பி வந்து ஒரு முறை சரிவடைஞ்சு மேலே ஏறிட்டான், மறுபடியும் 2வது முறை சரிவடைஞ்சு மேலே ஏறினா, இப்போ மறுபடியும் 3வது முறை லேசாக சரிவடைந்து கீழே வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த பிஎன்பி அடுத்த கட்டமாக பொழைச்சிக்குமா, இல்லை அது என்ன பண்ணும், இந்த இடங்களில் இருந்து இப்படி கீழே போயிட்டு கீழே மேலே வருமா, அல்லது இங்கிருந்து மேலே வருமா, அல்லது 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே இது போயிடுவானா அப்படின்ற ஒரு பயம் என்பது அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு இருக்குது. அவங்களுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அடுத்தது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, இந்த சீமென்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி இந்த ஏபிபி ஆகட்டும், இவங்க 2 பேரும் தான் இவங்களுடைய செக்டரில் பெரிய ஆளுக. ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரில் இந்த சீமென்ஸும் ஏபிபி இந்தியாவும் தான் பெரிய ஆளுக. இதில் சீமென்ஸ்னுடைய விலை என்பது ஆல்மோஸ்ட் 52 வீக் ஹையில் இப்போதைக்கு இருக்கிறான். பட்டு கடந்த சில வருடங்களில் பார்க்கும்பொழுது அவங்களுடைய எனர்ஜி பிஸ்னஸை பிரித்து விட்டதுக்கப்புறம் வந்த சரிவை இன்னும் மீட்டெடுக்கவே இல்லை. எத்தனையோ பெரிய பெரிய பிரபலமான கம்பெனிகள் தன்னுடைய பழைய ஹையை தாண்டி போயிட்டானு. இருந்தாலும் இந்த சீமென்ஸ் வந்து பெரிய ஆள் தான் செக்டரில். வந்து இவங்களும் ஏபிபி இந்தியாவுக்கும் பார்த்தோம்னா இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது. இவங்களும் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 1764 கோடி லாபம் பண்ணுறாங்க. நம்ம சீமென்ஸுமே வந்து ஒரு வருஷத்துக்கு 1700 கோடி அப்படின்றலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே செக்டர் லீடராக இருக்காங்க. இந்த ஏபிபி இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்களுமே வந்து ஏறாமல் தான் இருந்தால் திடீர்னு அந்த செக்டருக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சி 4700 ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் வீதம் ஏறி 6000 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஏபிபி இந்தியாவும் தன்னுடைய பழைய ஹை வந்து சேரல, சீமென்ஸ் அப்படின்றதும் தன்னுடைய பழைய ஹை என்பது இன்னும் வந்து சேரல. 2 பேருமே லாபம் செய்யக்கூடிய கம்பெனிகளாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பங்குகளில் இந்த செக்டரில் ஏதாவது நியூஸ் வராதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் சீமென்ஸ்லேருந்து ஒரு தகவல் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் கிடைச்சிருச்சு. இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த லோ வோல்டேஜ் மோட்டார்ஸ் அண்ட் கியர்ஸ் மோட்டார் பிஸ்னஸை நீங்கள் இன்னோமாட்டிக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடுக்கு விற்றுக்கலாம், சேல் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த செய்தி செக்டர் லீடர்களாக இருந்து கொண்டு இன்னும் தனது பழைய உச்சத்தை அடையாமல் இருக்கும் இந்த பங்குகள் சீமென்ஸ்னுடைய இதுக்கெல்லாம் உனக்கு வேணும் தான் அப்படின்ற மாதிரி டிசம்பர் குவார்ட்டர்னுடைய ரிசல்ட் கம்மியாக இருக்குது. அதே சமயம் ஏபிபி இந்தியா அப்படின்ற பங்கினுடைய டிசம்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் என்பது எடுத்து பார்க்கும்பொழுது அவன் சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான், ப்ராஃபிட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான் ஏபிபி இந்தியா. சரி, எவனாவது ஒருத்தனையாவது காப்பாற்றுங்கடா. அப்போ இடியாப்ப சிக்கல்னா என்னது ஏறீங்களா நண்பர்களே? இதுதான் இந்த ஏபிபி இந்தியா இனி தன்னுடைய பழைய ஹையை ஒரு தடவை தாண்ட போயிட்டே
அப்புறம் முடியாமல் மிகப்பெரிய கடும் வீழ்ச்சி. அந்த அதிர்ச்சியிலிருந்தே இன்னும் பல பேர் எந்திரிச்சிருக்க மாட்டான். இப்போ கூட சமீபத்தில் அது மெதுவாக அப்படியே மேல் நோக்கி ஏறி வந்திருக்கலாம். இந்த செய்தி வரும்பொழுது அந்த பங்கு ஏதாவது இந்த இடத்துல லோ ரேட்டுக்கு பக்கத்தில் அது இருந்திருந்தா கூட சரி, ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு சரி நியூஸ் வர்றப்ப அந்த பங்கு இப்படி லோ ரேட்டில் இருக்கே அப்படின்னு கூட நினச்சி பார்த்துருப்பாங்க. நியூஸ் வர்றப்ப அவன் 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி உச்சத்தில் இருக்கான் ஏபிபி இந்தியா. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இடியாப்ப சிக்கல் அப்படின்னு என்னென்னா, சரி அது ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் அவுட் ஆகிற பக்கத்து இடத்துல இருக்கணும். ஒன்றா 200 days மூவிங் ஆவரேஜில் நியூஸ் பார்க்குறப்ப இருக்கணும், இல்லைன்னா லோ பக்கத்தில் இருக்கணும். இப்படி இருக்கிறதுலையே கடைசி கட்ட லெவலில் வந்து நிற்கிறீங்களேடா, அப்போ திடீர்னு கீழே இறங்கிட்டா நாங்கள் என்னடா பண்ணோம்? டேஞ்சரஸ் ஃபெலோஸ். எது எப்படியோ இந்த செக்டரினுடைய 2 முன்னணி தலைவர்களும் 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி நிற்கிறாங்க. இனி அடுத்தது என்ன, இந்த செக்டரில் என்ன நடக்க போகுது ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் செக்டரில் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதில் பாருங்கள் நண்பர்களே, சும்மா அப்படியே ஆடிக்கிட்டு இருந்தான் இன்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு. அவன் கடந்த ஒரு வாரத்தில் எத்தனை % ஏறி இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 26% ஏறி இருக்கு. யோகம்னா யோகம், இப்படி ஒரு யோகம் யாருக்குப்பா அடிச்சுது அப்படின்றது தெரில. சமீபத்தில் 160 ரூபாயிலிருந்து போன வருஷத்தினுடைய ஹை பக்கத்தில் 230 வரைக்கும் திடீர்னு ஒரு ரவுண்டு போயிட்டான். இப்போ கூட சமீபத்தில் என்னடா இவன் ஒரே ஒரு ரவுண்டு தான் போயிருக்கான் அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. தன்னுடைய பழைய ஹையும் கரெக்டாக வந்து சேரல. அவன் பாதி தூரத்திலே திடீர்னு பிளாஸ்ட் அவுட் ஆகிட்டவன் செகண்ட் ரவுண்டுக்கு போயிட்டு வந்துட்டான். இனி அவனுடைய கடமையை முடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். போன வருஷத்துக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன், இந்த வருஷத்துக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அது ஜாலியாக இருக்குது. ஆனால் போன வருஷத்து ரவுண்டுக்கு இந்த வருஷத்து ரவுண்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. போன வருஷம் ஆல்மோஸ்ட் 70-80% உச்சம். இந்த வருஷத்தில் அது பாதி தான், 40% தான் ஏறி இருக்கு. ஏன்னா அவங்க ரவுண்டை கரெக்டாக போடல. ஏப்பா இறங்கின அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க நீ கீழே வந்துட்டு இங்கிருந்து ஏறி இருந்தீங்கன்னா உன்னை பாராட்டியிருப்பாங்க, இப்படி பண்ணிட்டியே. இன்னொரு முன்னணி கம்பெனி டிஎல்எஃப் ரியல் எஸ்டேட் செக்டரில் பெரிய ஆள் தான். அதில் என்ன ஒரு தகவல் சமீபத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சிஎல்டிவி வந்து இவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருந்த ஸ்கீம் ஆஃப் அமால்கமேஷன் அந்த மெர்ஜரை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த டிஎல்எஃப் அப்படின்ற பங்கு சமீபத்தில் 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய ஒரு செக்டர் லீடர். பட் இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போதைக்கு ரியல் எஸ்டேட் செக்டரில் ஒரு பெரிய புல்லிஷ் மொமெண்டம் என்பது வரல. போன வருஷத்தில் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் நல்லா இருந்தது, ஆட்டோ கம்பெனிகள் நல்லா இருந்தது, எத்தனையோ செக்டர்கள் நல்லா தான் இருந்தது. பட் ரியல் எஸ்டேட் செக்டர்னால ஒரு பெருசாக தன்னுடைய பழைய ஹையிலேயே நிற்க முடியல. ஒரு ரவுண்டு போனவன் மறுபடி தன்னுடைய பழைய லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த டிஎல்எஃப் அப்படின்ற பங்கில் இன்றைக்கி வந்து ஒரு முக்கிய தகவல் இதுதான். நண்பர்களே, இன்னொரு பங்கு சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் அற்புதமாக ஏறிய பங்கு கோத்ரேஜ் அக்ரோ அப்படின்ற பங்கு கடந்த 5 நாட்களில் எவ்வளோ % ஏறி இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 10% பக்கம் ஏறி இருக்கான். மொத்தத்துக்கு கணக்கு பார்த்தோம்னா இதெல்லாம் 500 ரூபாயிலிருந்து 638 ரூபாயாக ஏறி இருக்கு. ஆல்மோஸ்ட் 30%. பரவாயில்லைங்க ஷேர் மார்க்கெட். ஆனால் எல்லாம் ரொம்ப செலக்டிவாக ஏறுறான். எத்தனையோ பேர் வந்து ஏதாவது ஒரு ஷேர் வந்து சப்போர்ட்டில் வந்து விழுந்திருந்தது அப்படின்னு தான் எடுத்திருப்பாங்க. அல்லது எத்தனையோ பேர் வந்து சரி ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸை உடைக்குது நீ எகிரிடுவான் அப்படின்ற நினச்சி தான் இந்த சமீபத்தில் எடுத்திருப்பாங்க. எல்லாத்தையுமே காப்பாற்றி உள்ள. ஆனால் இந்த மாதிரி சில பங்குகள்லாம் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் 20-30% ஏறிய பங்கு அப்படின்றது இந்த ரிசல்ட் சீசனில் இருக்குது. அதில் பாருங்கள், இன்றைக்கி வந்து லிஸ்டான இந்த ஃப்ராக்டல் அனலிட்டிக்ஸ் ஐபிஓ 6% இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்த லிஸ்டிங்கில் வந்து ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி என்பதே இல்லை. இந்த சமயத்தில் வந்து ஹோம் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு பங்கு, இந்த பங்கு இதுக்கு முன்னாடி சரிவடைந்த பொழுது எவ்வளவு தூரம் லோ வரைக்கும் போயிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அவனுடைய சரிவில் வந்து வெறும் 986 வரைக்கும்லாம் போயிட்டான். கடும் சரிவு. திடீர்னுலாம் அவனால் திரும்பவே முடியல. ட்ரெண்டை வந்து தொடர்ந்து அவனுடைய ட்ரெண்டு வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக கீழ் நோக்கியே போய்கிட்டு இருந்தது. இப்படி போயிட்டு இருந்த நேரத்தில் தான் திடீர்னு ஒரு லாங் கேண்டில் போட்ட பங்காக சமீபத்தில் வந்து பல்வேறு பங்குகள் வந்து திடீர்னு அந்த யூஎஸ் ட்ரேடு டீல் மற்றும் பல்வேறு Q3 ரிசல்ட் சீசனால் திடீர்னு ஒரு லாங் கேண்டில் என்பது போட்டாங்க. இடையில நிறைய பங்குகள்லாம் ஏறவே இல்லை. இது போன்ற லாங் கேண்டில் செய்தி அதிகமாக இல்லாமல் இருந்தது. அந்த லாங் கேண்டில் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் கீழே லாங் கேண்டிலுடைய அடிவாரத்துக்கு போயிட்டு
மறுபடியும் ஒரு ரவுண்டு வந்துட்டான். இப்போ மறுபடியும் அடுத்த சில தினங்களில் இந்த பங்கு என்ன செய்யும்? மறுபடியும் கீழே விழுகுமா, அல்லது லாங் கேண்டிலினுடைய உச்சிக்கு போயிட்டு ஏற்கனவே இங்கே லாக் ஆனவங்களை ஏதாவது காப்பாற்றி விடுமா? ஸோ இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் அப்படின்ற பங்கு அடுத்து ஒரு 10-20 நாளில் என்னத்தை மாற்றத்தை கொண்டு வரப்போகுது? நண்பர்களே, பல நேரங்களில் பல ஷேர்கள் ஒரு காலி டப்பாவாக இருக்கும், ஒன்றுமே அதில் விஷயமே இருக்காது. ஆனால் சில பங்குகள் வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பெரிய மாற்றம் என்பது கொண்டு வரும். அப்படித்தான் இந்த எஸ்பிஐ கார்டு அப்படின்ற பங்கு இப்போ வேணால் அது சரிவடைஞ்ச மாதிரி தெரியலாம். ஆல்மோஸ்ட் போன வருஷம் அக்டோபர் மாதத்துலேருந்து கீழே இறங்கியிருக்கக்கூடியது பார்த்தா 20-25% காணமே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அது செய்த சாதனை என்ன? இப்போ 2025 அவங்க என்ன சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய லோ ப்ரைஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி இருக்காங்கன்னா, ஒரு 50% ஏறி சாதனை பண்ணிட்டு தான் அது ஒரு காலி டப்பாவாக கீழே இப்போ ஒரு 25% கீழே விழுந்துருக்கு. ஸோ 2025 ஒரு முறை சாதனை பண்ணிட்டாங்களா? 2024 பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் சாதனை கிடையாது, ஒரு சிறிய சாதனை. தன்னுடைய லோ ப்ரைஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25% ஏறினது தான் 2024 ஒரு சாதனை. 2023 பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 30%. அப்புறம் 2022 பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 50% சாதனை பண்ணியிருந்தாங்க. வந்த புதுசில் இது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கோவிடுக்கு அப்புறம் லிஸ்டான ஒரு கம்பெனி. வந்த புதுசில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் 120, அப்போ தான் மார்க்கெட் நல்லா இருந்ததே, எவனை தூக்கி கீழே போட்டாலும் எல்லாம் மேலே எட்டி குதிச்சாங்க. இப்போல்லாம் கீழே போட்ட முட்டை மாதிரி எல்லாம் மேலேருந்து கீழே விழுந்து உடஞ்சி போயிடுதுங்க. ஸோ இப்போ மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் இந்த 2026 என்ன சாதனையை செய்ய போகிறது? ஏதாவது ஒரு சிறிய சாதனை செய்ய போகிறதா, பெரிய சாதனை செய்ய போகிறதா, அல்லது வித்தியாசமாக கீழே விழுக போகிறதா? என்ன நடக்க போகிறது இந்த எஸ்பிஐ கார்ட்ஸில்? இந்த எஸ்பிஐ கார்ட்ஸினுடைய லேட்டஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுடைய சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் என்பது எப்போவுமே, அதெல்லாம் 2022 500 கோடி லாபமெல்லாம் பார்த்தவங்க தான் இப்போ மறுபடியும் 557 கோடின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முதல்லாம் அவங்கெல்லாம் நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் வைக்க முடிஞ்சுது. இப்போ என்ன ஏதாவது போட்டி இது வந்துருச்சா, இல்லை சார்ஜ் கம்மியாக பண்ணுறாங்களா, இல்லை டிஸ்கவுண்ட் நிறையா கொடுக்குறாங்களா என்ன அப்படின்றது தெரில. அவங்களுடைய ஃபைனான்சிங் மார்ஜின் என்பது தற்போதைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் என்பது ப்ரீவியஸ் லெவலில் ஒரு சப்போர்ட் என்பது எடுக்காமல் பல ஸ்மார்ட் மணி கான்செப்ட்காரங்களாம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. சரி, ஏதாவது ஒரு இடத்துல இவன் சப்போர்ட் எடுத்துருவான், ஐ ஜாலி, மேலே இது போனால் விற்று விட்டுறலாம், 2026 இவன் ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கும்பா பாட்டு பாடியதை போலே தற்போது அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்காமல் கீழே வந்து விழுந்துரு. ஸோ இந்த 2026 இவங்க செய்யக்கூடிய வேலை என்ன? அதே மாதிரி இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அது சமீபத்தில் ஒரு சரிவில் இருந்த பங்கு தான். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிக்கப் ஆகி சமீபத்தில் 840 1000 ரூபாயாக ரவுண்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 1000 ரூபாய்க்கு அருகிலே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகளின் செய்திகள் அப்படின்றதுல வந்து இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. அடடா, இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, இது போன்ற ஷேர்கள் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல வரவேற்பு. பவர் இண்டியா அப்படின்ற பங்கு, ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா அப்படின்ற பங்கு தன்னுடைய பவரை எப்படி காமிச்சிருக்கான் பாருங்க. உண்மையிலேயே பெயருக்கு ஏற்ற மாதிரி பொருத்தம்னா இந்த பவர் இண்டியா தான். இப்போ தான் சமீபத்தில் திடீர்னு போய் ஒரு 6 மந்த் லோனில் போய் கீழே விழுந்தான். என்ன நினச்சாங்கன்னு தெரில. ஸ்மார்ட் மணி கான்செப்டில் பல பேர் என்ன யோசிச்சிருப்பாங்க, சரி ப்ரீவியஸ் லோனில் வந்து விழுந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இது நினச்சி ஏதாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. ஆனால் கைமேல் பலன் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் இந்த வருஷத்தில் லோனில் இருந்து அப்படியே போய் தன்னுடைய பழைய கையை தொட்டிருக்கான்னா உண்மையிலேயே பவர் இண்டியான்னு பேர் வைக்கிறதுக்கு இவன் ஒரு பொருத்தமான ஆள் தான். அதே மாதிரி இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி அவனும் தற்போது இன்றைக்கி ஒரு புதிய உச்சமாக இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் ஆல் டைம் ஹை போன ஷேர்களினுடைய செய்திகள்னு பார்க்கும்பொழுது அதில் இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு வந்திருக்கு. அவன் கடந்து வந்த பாதையும் சாதாரண பாதை இல்லை. அவனும் அதே மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல சப்போர்ட் எடுத்தவன் நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்கான். என்னைக்கு இதனுடைய ஏற்றம் நிற்கும், என்னைக்கு இந்த பங்கினுடைய ட்ரெண்டில் மாற்றம் வரும் அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இந்த கிரானியூல்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு வந்து ஃபார்மா செக்டர் கம்பெனி. ஆனால் அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த டாப் லீடர் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. டாப் லீடர்னா அந்த பங்குலாம் வந்து சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி போன்ற பங்குகள் இருக்குது. ஸோ இந்த பங்கு சமீபத்தில் ஏதாவது சரிவடைந்து வந்துட்டு இருந்ததா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீல, பெரிய சரிவு என்பது மாதிரிலாம் வரல. சமீபத்தில் வந்த சரிவிலிருந்து ஒரு பிக்கப் ஆகி அவன் பாட்டுக்கு 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வேறு என்ன ஷேர் மார்க்கெட்டில் முக்கிய தகவல்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு இன்னைக்கு 6% கிராஷ் ஆயிருக்கு. மேப்மை இந்தியா அப்படின்ற பங்கும் 6% க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த 2 பங்குகளிலுமே ஸ்மார்ட் மணி கான்செப்டில் போனவங்களே பாவம் சிக்கி திணறிக்கிட்டு இருப்பாங்க. சரி, ஏதோ ஒரு 6 month லோ 1 year லோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் அந்த பங்கு வந்து இன்றைக்கும் ஒரு 6% இறங்கியதை பார்த்தோன்னே பாவம் ஷாக் ஆகிருந்திருப்பாங்க. ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு இன்றைக்கி ஒரு 6% என்பது கிராஷ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த மேப்மை இந்தியா அப்படின்ற பங்குமே சமீபத்தில் தன்னுடைய டபுள் பாட்டத்துக்கிட்ட வந்திருந்தது. லேசாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க, அப்பாடா கொஞ்சம் ஏறிடுச்சுன்ட்டு. ஆனால் அப்படியே திருப்பி போட்டு தொடர்ந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இறங்கிக்கிட்டு இருக்குது இந்த மேப்மை இந்தியா. ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுடைய கணக்கும் பல நேரங்களில் தப்பாயிருது பாவம். நாங்கள் மட்டும் மேலே உச்சாணியில் வாங்கி மாட்டிக்குவோமா? இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் ஜோனில் மட்டும் எடுத்து ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருப்பாங்களாம். இன்றைக்கி அவங்களுக்கு கும்பா பாடி விட்டது இந்த சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் அப்படின்ற பங்கு. அதில் பாருங்க நண்பர்களே, இந்த மேப்மை இந்தியா ஆக்சுவலாக அவங்களுடைய செக்டர் லீடர், அதாவது சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் வந்து இந்த கூகுள் மேப்ஸு, ஆப்பிள் மேப்ஸோட போட்டி போடுறவங்க தான். ஸோ அவங்களுடைய அந்த கம்பெனியெல்லாம் இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை. அதனால் தற்போதைக்கு இது ஒரு 132 கோடி லாபம் பண்ணக்கூடிய, போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் சேம் அளவிலான லாபம் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. பட் அவங்களுடைய பிஸ்னஸ் குறைஞ்சிருட்டே வருது. இப்போ இந்த சிஇ இன்ஃபோ சிஸ்டம்னுடைய காம்படிட்டர்னு பார்த்தா சிஇ இன்சிஸ்டெக் அப்படின்ற மாதிரி வருது. இவங்களும் வந்து செல்லிங் ஜியோ ஸ்பேட்டியல் அண்ட் என்ஜினியரிங் சர்வீசஸ், சேல் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு இருக்குது. பட் அதோட ஒரு காம்படிட்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது சேல்ஸ் வந்து அப்படியே நிலையை நிறுத்தி வச்சுருக்காங்க. இவங்களுடைய லாபம் என்பது வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் பெரிய கம்பெனி, மார்க்கெட் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் 6300 கோடி. இது தமா துண்டு கம்பெனி 1821 கோடியாக இருக்குது. முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 4% என்பது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு வந்து பெருசாக கான்ஃபிடென்ட் இல்லை, அவங்க பெருசாக எடுக்கலை. ஆனால் சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸில் நம்ம ஆளுங்க வந்து அதிகமாக வாங்கி கூச்சிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது இந்த 2 பங்குகளுக்கு. ஆனால் 2 பேருமே கீழே தான் விழுந்து கிடக்கிறான். இதுவும் 52 வீக் லோவில் தான் இருக்குது. இந்த சிஇ இன்சிஸ்டெக்ஸ் அப்படின்றதும் ஆல்மோஸ்ட் ஒரு 52 வீக் லோ பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க 2 பேர்த்ததும் இந்த செக்டர் என்ன கணக்கு அப்படின்றது தெரில. பட் இந்த செக்டரில் லீடராக இருக்கக்கூடிய மேப்மை இந்தியா தொடர்ந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இறங்கி பல்வேறு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்காரங்களுக்கே தண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம்.